ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ரோஸ் மில்க் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கடல் பாசியை வந்து எடுத்துக்கலாம். இந்த கடல் பாசி பவுட்ரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஸ்டிப்ஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டிப்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுனால நல்லா சாஃப்டாகிடும், சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். 1/4 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், இந்த கடல் பாசி வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்து சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அகர்னு வந்து சொல்லுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கடல் பாசி தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரையும் தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து 1/4 மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து அடுப்பில் வந்து ஒரு சாஸ்பேனில் வந்து ஒரு 1.5 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு கைப்பிடி வந்து சைனா கிராஸ் வந்து எடுத்துருக்கோம், கடல் பாசி. அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து சூடாக இருக்கணும். லைட்டாக நல்லா பொரியாக வந்து இருக்க மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடல் பாசியில் வந்து ஆட் பண்ணிடலாம். கடல் பாசி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து அப்போ தான் வந்து கரையும் தண்ணியில். இது வந்து கரையாமல் நம்ம அடுத்து வந்து சுகர் வந்து சேர்க்கக்கூடாது. இது நல்லா வந்து தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகர் வந்து சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஒயிட் கலரில் இருக்கிறப்ப சுகர் வந்து சேர்த்திங்கன்னா கடல் பாசி வந்து கரையாது. அதனால் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக வந்து கரையணும். கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் போய் தங்கிரும். அதனால வந்து நல்லா கை விடாமல் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. சீக்கிரம் கரைஞ்சிரும் 5 நிமிஷத்தில் நம்ம ஊற வச்சுருக்கனால. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கரைஞ்சி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து ஸ்வீட்காண்டி ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைச்சோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிடி கடல் பாசிக்கு வந்து 5 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. கடல் பாசி கரையாமல் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. கடல் பாசி நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் தான் சுகர் வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து சுகரும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போவே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா திக்காக வந்து இருக்கணும். ரொம்ப திக்காக ஆக்கிடாதீங்க. உங்களுக்கு பக்குவம் தெரியலனா ஒரு க்ளீனான தட்டில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கையில் வந்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உருண்டு பால் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அதான் வந்து பக்குவம். இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து தனியாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. நான் பாருங்கள் 4 இதில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ஹீட் ஆடுறதுக்குள்ளே வடிகட்டிக்கோங்க. அப்படியே வந்து ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், வடிகட்டிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபுட் கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர், இன்னொன்று வந்து பிளெயினாக ஒயிட் கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது சூடு ஆடுறதுக்குள்ளே நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பிளெயினாக ஒயிட் கலரில் கூட விட்டுக்கலாம். இது நல்லா வந்து ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து எடுத்து வச்சுருங்க. நல்லா செட் ஆயிரும். இது ஆறுனதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா கரையாது, ஜெல்லி ஃபார்ம் ஆயிரும். அதனால் ஆறுறதுக்குள்ளே ஃபுட் கலர் சேர்த்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் ஒரு 1/2 அன் ஹவர். பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வந்து ஜெல்லி ஃபார்ம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வந்து சப்ஜா சீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்டில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 5 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். இந்த சப்ஜா சீட்ஸுங்கிறது வந்து துளசி விதை தான், பேசில் விதைன்னு சொல்லுவாங்க. அது ஊறட்டும். நம்ம வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2.5 கப் வந்து பால் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஜில்லான பால் தான். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்து இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ் மில்க் சிரப்பு. நான் வந்து இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் சிரப்பு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டம்ளருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து வந்து டம்ளரில் வந்து ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை தான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாதாம் பிசின் வந்து நல்லா குளிர்ச்சி தான். நம்ம இன்றைக்கி சேர்க்குறதுக்கு எல்லாமே வந்து நல்லா குளிர்ச்சியானது. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இல்லை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிலுக்கும் வந்து ரொம்ப நல்லது. வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ ஜெல்லியும் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதில் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வெயிலுக்கான ஜில்லுன்னு ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. நம்ம போட்டிருக்க பாதாம் பிசின், கடல் பாசி, பேசில் சீட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா குளிர்ச்சியானது. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள் ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.